வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நம்ம லெமன் சாதம் தாளிக்க போகிறோம். சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு இவ்வளோ போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பெருங்காயத்தை அதிலே போட்டுக்கிறேன். நான் கடலைப்பருப்பும் மிளகாய் வத்தலும் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு, மிளகாவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை நல்லா ஒரு பிடிச்சபடி போடுறேன். லெமன் சாதத்துக்கு இந்த கருவேப்பிலை பெருங்காய வாசம் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இப்போ இந்த லெமனை ஊற்றிட்டு அடுப்பை நிறுத்திடுறேன். லெமனில் கொஞ்சம் சாறு ஒட்டிட்டு கொஞ்சம் வாட்டர் தந்துச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு அடுப்பை அப்படி நிறுத்திடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை சாதத்தில் கொட்டிக்கிறேன். எனக்குலாம் இந்த லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உப்பு இந்த அளவு போட்டுக்கிறேன். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கலந்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கடலையை ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். நிலக்கடலை இந்த லெமன் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த லெமன் சாதத்துக்கு முட்டைக்கோஸ் கிரேவி கூட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.